சோறு கூட போடாத 3 மகன்களுக்கு இதைவிட பெரிய தண்டனையை எந்த பெற்றோராலும் கொடுக்க முடியாது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க. முடிந்தால் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இது போல பல வீடியோக்கள் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் சிம்லி மறக்காம கிளிக் பண்ணுங்க. சரி வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். சென்னை பெரம்பூர் மேல்பட்டி பொன்னப்பன் தெருவில் குடியிருந்தவர் தான் குணசேகரன், வயது 65. இவருடைய மனைவியின் பெயர் செல்வி, வயது 63. இந்த தம்பதியினர்களுக்கு 3 மகன்கள். தச்சு வேலை பார்த்து வந்த குணசேகரனுக்கு கொரோனா ஊரடங்கு காரணமாக வேலை இல்லை. அதனால் வாட்ச்மேன் வேலைக்கும் சென்று வந்தார். இவர்களின் மகன்களுக்கு திருமணம் ஆனதுமே அவர்கள் தங்கள் மனைவிகளுடன் தனி குடித்தனம் சென்று விட்டனர். 3வது மகன் ஸ்ரீதருக்கு இன்னும் திருமணமாகவில்லை. அதனால் அவர் மட்டும் பெற்றோருடன் வசித்து வந்துள்ளார். குடிப்பழக்கத்துக்கு அடிமையான ஸ்ரீதர் வேலைக்கு சரிவர செல்லாமல் ஊதாரித்தனமாகவும் ஊர் சுற்றி வந்துள்ளார். அதனால் மது குடிக்க பணம் கேட்டு வயதான அப்பா அம்மாவிடம் தகராறும் செய்து வந்துள்ளார். இந்த சமயத்தில்தான் குணசேகரன் பார்த்து வந்த வாட்ச்மேன் வேலையும் பறிபோனது. அதனால் குணசேகரனும் செல்வியும் சாப்பாட்டுக்கு கூட வழியில்லாமலும் தவித்தனர். மகன்களிடம் தங்களுடைய நிலைமையை கூறியும் யாருமே உதவ முன்வரவில்லை. அதனால் பசி பட்டினியால் சிரமப்பட்ட கணவனும் மனைவியும் மனவேதனை அடைந்தனர். 3 மகன்கள் பெற்று கடைசி காலத்தில் தங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு கூட போடக்கூட யாரும் இல்லையே என இருவருமே விரக்தி அடைந்தனர். இதையடுத்து இருவருமே சேர்ந்து தற்கொலை செய்து கொள்ள முடிவும் செய்தனர். பின்னர் இருவரும் கடிதம் எழுதி வைத்துவிட்டு வீட்டிலேயே தூக்கு போட்டு தற்கொலை செய்தும் கொண்டனர். அவர்கள் எழுதிய கடிதத்தில், எங்கள் சாவுக்கு யாரும் காரணமில்லை, எங்களை அனாதை பிணமென்று எண்ணி நீங்கள் அடக்கம் செய்ய வேண்டும், மாண்புமிகு காவல்துறை என்றும் எழுதப்பட்டு இருந்தது. நீண்ட நேரமாகியும் குணசேகரின் வீட்டு கதவு திறக்கப்படவில்லை. அதனால் சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் கதவை தட்டி பார்த்தனர். பின்னர் செம்பியம் காவல் நிலையத்துக்கு தகவலும் தெரிவித்தனர். போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தனர். அப்போது வீட்டுக்குள் குணசேகரன் மற்றும் செல்வி ஆகியோர் தூக்கில் தொங்கிக் கொண்டிருந்தனர். இதையடுத்து போலீசார் இருவரின் சடலத்தையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் குணசேகரின் மகன்களிடம் போலீசார் விசாரணையும் நடத்தி வந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக செம்பியம் போலீசார் வழக்கு பதிவும் செய்துள்ளனர். குணசேகரன் செல்வி தம்பதியினர் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளபடி அவர்களின் கடைசி ஆசையை செய்ய உதவி கமிஷனரான சுரேந்தர் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்துக்கும் வந்தனர். பசியால் இறந்ததையும் சாகும்போது கூட பெற்ற பிள்ளைகளை அம்மாவும் அப்பாவும் காட்டித்தராமல் இருந்ததை கண்டு அந்த பகுதி மக்களே அதிர்ந்தனர். 2 பேரின் சடலங்களும் போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டு போலீசார் அதை பெற்றும் கொண்டனர். ஆனால் தங்கள் பெற்றோர் உடலை தருமாறு மகன்கள் 3 பேருமே கதறி அழுதனர். அதனால் போலீசார் அவரிடம் சடலங்களையும் ஒப்படைத்தனர். சென்னை ஓட்டேரியில் உள்ள மின் மயானத்தில்தான் போலீசார் மரியாதையும் செய்தனர். அந்த 3 மகன்கள் முன்னிலையில் உடல்களும் எரியூட்டப்பட்டன. இந்த சம்பவம் பெரம்பூரில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க. மேலும் இது போல பல வீடியோக்கள் பார்க்கணும்னு வச்சீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் சிம்லி மறக்காம கிளிக் பண்ணுங்க.